காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனா. ஒரு நல்ல வீடியோ செய்யல இருக்கு. நல்ல வீடியோ இல்லை. எங்கள் வீட்டு பிக் பாஸ் வந்து சொரக்காய் சூப் செய்ய சொன்னார். ஆனால் சொரக்காய் சூப் செய்கிற இடம் இது கரெக்டான இடம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக செஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்களா சொல்லுங்கள். நான் செஞ்சதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன் சொரக்காய் சூப்பு. ஆனால் வந்து அவர் சொரக்காய் சூப் தான் கேட்டார். நான் 2 வகையாக செய்யலாம் இருக்கேன். ஒன்று சொரக்காய் சூப், இன்னொன்று வந்து பீட்ரூட்டு சொரக்காய், அப்புறம் பீட்ரூட்டு சொரக்காய் பம்கின் பரங்கிக்காய் போட்டு ஒரு சூப் செய்யலாட்டும் இருக்கேன். குடிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அப்புறம் நீங்களும் செஞ்சுருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள். சொர்க்கம் என்றே இது முடிவானது. வந்ததில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சமைக்கிறதுக்கு நாங்கள் அடுப்பு எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். மித்த ஜாமான்லாம் எடுத்து வந்தோம், அடுப்பு எடுத்து வர மறக்கேன். இந்த இடத்த தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். 2 குச்சியை சொருவி இங்கே அடுப்பு பற்ற வைக்க முடியுமா இல்லையான்னு தெரில. நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நாள் இப்படி இருக்கணும் நம்ம நெக்ஸ்ட் கூட பார்க்கலாம். எரியணுன்னு எல்லாம் சாமியை வேண்டிப்போம். வேண்டிக்கிட்டு ஆஹா கடிச்சிருச்சு இது இருக்கு. இதை வச்சு எரிச்சு பார்ப்போம் எரியுதானு. ஓகே, வேலையை ஆரம்பிப்போம். எனக்கு காஞ்ச இலை வேணும், எனக்கு தேடி தருவீங்களா மிஸ்டர்? இதெல்லாம் கொசு மருந்து கிடச்சி. இதை கொளுத்தி அங்கே மேஜையில் வச்சிருவோம். இது வராதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? கடைசியாக முயற்சி பண்ணி நாங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பால் அடுப்பு பற்ற வைக்க முடியாமல் போச்சு. ஸோ நான் வீட்டில் போய்ட்டு சூப் எப்படி செஞ்சு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த அடுப்பை கலைச்சிருவோம். ஏன் அடுப்பு கலைக்கிறீங்க? அப்படியே விட்டுட்டு போயிட்டு அப்படியே போக நெருப்பு தான். இப்போ கொஞ்சம் நெருப்பு வருது. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். எல்லாம் கேட்டு வேண்டிக்கு மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன தவறுதலால் வந்து அடுப்பு பற்ற வைக்க முடியாமல் போச்சு. அடுப்பே இல்லாமல் எப்படி சமைக்கிறது? அதனால அடுத்த சேலஞ்சு நம்ம அடுப்பே இல்லாமல் சமைக்க போகிறோம். ஐம் சாரி. காலழகு மேலழகு கண் கொண்டு கண்டேன், அவள் நூலவிழும் இடையழகை நோகாமல் தின்றேன். கத்தி மோக்கில் காதல் நெஞ்சை காயம் செய்து மாயம் செய்த காலழகு மேலழகு கண் கொண்டு கண்டேன், அவள் நூலவிழும் இடையழகை நோகாமல் தின்றேன். கத்தி மோக்கில் காதல்